A2D சேனல் இருக்குல்ல ப்ரோ, அவர் வந்து அந்த மொபைல் ஏதோ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரிக்கு தான் வந்திருக்காரு. அது அங்க வந்து ஒரு 2-3 பேர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாருமே பாத்திருப்பாங்க. அவரு ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபர். அவருக்கே அந்த கதினா இப்ப காமன் பீப்புள் எப்படி ப்ரோ அங்க வந்து பண்ணுவாங்க சொல்லுங்க. செல்போன் டாக்டர் மொபைல் சர்வீஸ் சென்டர்ன்றது வந்து நம்ம ஒரு ரிஜிஸ்டர் பிராண்ட். இப்போ 7th ஸ்டோர்ல இருக்கும், அதாவது OMR பிரான்ச்னு சொல்லுவாங்க. இது இல்லாம பெரம்பூர், ஐனவரம், நெல்சன் மாணிக்கம் ரோட், பொர்ஷவாக்கம், ரிச்சி ஸ்ட்ரீட்ல 2 ஸ்டோர் பிளஸ் இந்த ஸ்டோர், இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 7 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் சென்னை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டோருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வச்சிருப்பீங்க, ஓகேங்களா? இப்போ இந்த OMRல என்ன ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளோட ஸ்பெஷல் எப்பவுமே குவாலிட்டி தான். நம்ம எல்லா வீடியோலயும் சொல்றதான், எங்களோட ஸ்பெஷல்ன்றதே ஒரு குவாலிட்டி தான். மத்த பிரான்ச்ல ரெசிடென்சி ஏரியாஸ்ல இருக்கு, அதாவது சுத்தி வந்து குடியிருப்புகள் இருப்பாங்க, வீட்டுல இருக்கிறவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடம். பட் இது வந்து எப்படின்னா ஒரு ஐடி ஹப்னு சொல்லுவாங்க. இந்த OMR பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஐடி பீப்பிள்ஸோட வாக்கின்ஸ் தான். நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு காம்படிட்டர் அப்படின்னு இருப்பாங்க. சோ இங்க OMRல வந்து உங்களுக்கு காம்படிட்டர் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா? உங்களுக்கு எப்படி அந்த காம்படிஷன் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு? இந்த OMR பிரான்ச் இந்த ஸ்டோருக்கு நம்ம 5 ஸ்டார் ரேட்டிங் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 5 out of 4.9 கூட இல்ல, 5 out of 5 ஸ்டார் ரேட்டிங். அது 200+ பீப்பிள்ஸ் வந்து நமக்கு ரேட்டிங் பண்ணிருக்காங்க within 2 months of time. ஹை फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா OMR கந்தஞ்சாவடியில பாத்தீங்கன்னா இந்த செல்போன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஷாப்போட வீடியோ வந்து நம்ம சேனல்ல ரெகுலராவே போட்டுட்டு இருப்போம். டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ்ல போட்டுட்டு இருப்போம். சென்னையில பாத்தீங்கன்னா டோட்டலா 7 அவுட்லெட்ஸ் இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா அவுட்லெட்ஸோட வீடியோ வந்து தனித்தனி பிரான்ச்சோட வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். OMR மட்டும் போட முடியல. ஸோ அதனால தான் மெயினா OMR கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நம்ம OMR கந்தஞ்சாவடி, இந்த ஷாப்போட லொகேஷன் பாத்தீங்கன்னா OMR கந்தஞ்சாவடி பஸ் ஸ்டாண்டு, டெக்கட்லான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர் இருக்கும், அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல பிரைம் லொகேஷன்ல தான் இருக்கு. இங்க OMRல பாத்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு, நிறைய ஐடி பீப்புள்ஸ் இருக்காங்க. செல்போன் டாக்டர் பாத்தீங்கன்னா இது வந்து ஷாப் கிடையாது, ஒரு பிராண்டு. பர்ஃபெக்டா இங்க வந்து மொபைல் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி மொபைல் இல்லாம லேப்டாப்ஸ் இந்த மாதிரி இது கூட நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மொபைல் ஆப் இருக்கு, நீங்க மொபைல் ஆப்ல போயிட்டு கூட ஒரு ஸ்பேரோட ரேட் நீங்க பாத்துக்கலாம். உங்க மொபைலோட மாடல் என்ன, அந்த மொபைலோட மாடல்ல என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்கு, அதோட ரேட் என்ன, எல்லாமே நீங்க அதுல பார்க்கலாம். ஸோ ஓப்பனாவே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாரண்டியும் இங்க இருக்கு. மெயினா என்னன்னா சர்வீஸ்க்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்க டிஸ்பிளே கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 699 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மொபைல் ஏத்த மாதிரி அந்த ரேட் வந்து வேரி ஆகும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த மொபைல் கிளாஸ் வந்து எல்லாத்துக்குமே 699 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது, அது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ். உங்களுக்கு மொபைலுக்கு ஏத்த மாதிரி அந்த டிஸ்பிளே கிளாஸ் வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். அது நல்லா இது பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100 days வாரண்டியும் கொடுக்குறாங்க டிஸ்பிளே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு. மெயினா என்னன்னா சர்வீஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ணி கொடுக்குறாங்க. சேம் டே டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க. பிக்கப் டெலிவரி அதுவும் இங்க பண்ணி கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து செல்போன் டாக்டர்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுதான் செல்போன் டாக்டர். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா OMRல வந்து இங்க என்ன ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா ஒரு பிரான்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இந்த OMR பிரான்ச்ல என்ன ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்காங்க, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இந்த செல்போன் டாக்டர் ஷாப்ல நம்ம இருக்கோம். நம்ம பக்கத்துல வந்து ஷாப் ஓனர் இருக்காரு. ஸோ இந்த வீடியோல எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹலோ முரளி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ, நம்ம புது சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ புதுசா பார்ப்பாங்க, அவங்களுக்கு உங்க இந்த செல்போன் டாக்டரை பத்தி பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. நம்ம செல்போன் டாக்டர் மொபைல் சர்வீஸ்ன்றது வந்து நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒன் மோர் டைம் புது யூனிக்காக சொல்லலாம். செல்போன் டாக்டர் மொபைல் சர்வீஸ் சென்டர்ன்றது வந்து நம்ம ஒரு ரிஜிஸ்டர் பிராண்ட். இது வந்து நம்ம லாஸ்ட் 12 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம செல்போன் டாக்டர்ன்ற பிராண்ட்ல நம்ம லாஸ்ட் 5 years ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம இப்போ 7th ஸ்டோர்ல இருக்கும், அதாவது OMR பிரான்ச்னு சொல்லுவாங்க. இது இல்லாம பெரம்பூர், ஐனவரம், நெல்சன் மாணிக்கம் ரோட், பொர்ஷவாக்கம், ரிச்சி ஸ்ட்ரீட்ல 2 ஸ்டோர் பிளஸ் இந்த ஸ்டோர், இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 7 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் சென்னை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ திஸ் இஸ் ஆல் அபௌட் செல்போன் டாக்டர். ஓகே, இப்போ இந்த ஸ்டோரோட லொகேஷன் எப்படி ப்ரோ? இந்த ஸ்டோரோட லொகேஷன் வந்து OMR ரோட் இருக்கா இல்லையா? சோ OMR ரோட்ல கந்தஞ்சாவடின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஈஸியா சொல்லலாம், கந்தஞ்சாவடி பஸ் ஸ்டாண்ட். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து டெக்கத்லான், டெக்கத்லான்ன்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷோரூம் இருக்கும். சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்மளோட OMR பிரான்ச் வந்து லொகேட் ஆயிருக்கு. இது இல்லாம பக்கத்துல பாத்தீங்கன்னா கந்தஞ்சாவடி பஸ் ஸ்டாண்ட் தான் பக்கத்துல இருக்கு. சோ இதெல்லாம் தான் லேண்ட்மார்க் சுத்தி நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ வந்து நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா 7 ஸ்டோர் இருக்கு ப்ரோ. ஒரு ஸ்டோருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வச்சிருப்பீங்க, ஓகேங்களா? இப்போ இந்த OMRல என்ன ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கீங்க? செல்போன் டாக்டர்னு சொல்லி வந்தாலே நம்மளோட ஸ்பெஷல் எப்பவுமே குவாலிட்டி தான். நம்ம எல்லா வீடியோலயும் சொல்றதான், எங்களோட ஸ்பெஷல்ன்றதே ஒரு குவாலிட்டி தான். ஏன்னா நம்ம துணி கடை மாதிரி இது வாங்கினா அது ஃப்ரீ, அது வாங்கினா இது ஃப்ரீன்ற ஆப்ஷன் கிடையாது. மேபி அது அந்த ஷாப்ல ஒர்க் அவுட் ஆகும். நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது கஸ்டமர் குவாலிட்டின்ற ஒரு வேர்டை தான் எதிர்பார்ப்பாங்க. நம்ம அதே சேம் குவாலிட்டி அக்ராஸ் 7 பிரான்ச்சஸும் கொடுத்துட்டு இருக்கோம். பட் இந்த பிரான்ச்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்த பிரான்ச்ல ரெசிடென்சி ஏரியாஸ்ல இருக்கு, அதாவது சுத்தி வந்து குடியிருப்புகள் இருப்பாங்க, வீட்டுல இருக்கிறவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடம். பட் இது வந்து எப்படின்னா ஒரு ஐடி ஹப்னு சொல்லுவாங்க. இந்த OMR பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஐடி பீப்பிள்ஸோட வாக்கின்ஸ் தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க சண்டே வந்திருந்தீங்கன்னா கூட்டமே இருக்காது, ஏன்னா சண்டே லீவ். ஆப்வியஸ்லி சண்டேன்றது இங்க வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி வாக்கின்ஸ் இருக்கிற ஏரியாவா இருக்கும். மத்த நாள் அதிகமா இருக்காங்கன்னா
வெளியேறிய மக்கள் தான் இந்த இடத்துல வந்து ஒர்க்கிங் பீப்புளா இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சோ இந்த ஐடி பீப்புள்ஸ் நம்ம கவர் பண்றதுக்கு செல்போன் டாக்டர் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்ற வீடியோ தான் இது. ஓகே, சோ இங்க என்ன ஸ்பெஷல் நம்ம பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நான் என் மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எனக்கு உடனே ரெடி பண்ணணும். அட் சேம் டைம் எனக்கு ரெடி பண்றதுக்காக நான் ஒரு ஆஃப் எடுத்துட்டு போய் ரெடி பண்ணணுமா? எனக்கு இருக்கிறதே 2 days லீவ், அது ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதே கரெக்டா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ண கரெக்டா இருக்கும். அந்த டைம்ல எனக்கு இந்த மொபைல் சர்வீஸ்க்கு நான் போய் நிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த இடத்துல லொகேட் பண்ணிருக்கோம். ஏன்னா மத்த பிரான்ச்சுக்கும் வருவாங்க, நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன் எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா மத்த பிரான்ச்சுக்கு வரவங்க இங்க இருந்து அவ்வளவு தூரம் வர வேணாம், இங்கேயே நமக்கு ஸ்டோர் இருக்கட்டும். அட் சேம் டைம் அவங்க லீவ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கிட்ட வந்து அவங்க இன்கேஸ் மார்னிங் வந்து நமக்கு சப்மிட் பண்றாங்கன்னா நம்ம வித்தின் ஈவினிங் குள்ள நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுவே 7 o'clock ஈவினிங் அப்புறம் 7 o'clock பிஃபோர் சப்மிட் பண்றாங்கன்னா அன்னைக்கு நைட் குள்ள கொடுத்துருவோம். எல்லா ஸ்டோர்ல இருக்கிற 2 slots தான் இங்கேயுமே. பட் இங்க நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க கிட்ட பிக்கப் அண்ட் டிராப் பண்றது, அதாவது பிக்கப் அண்ட் டெலிவரி பண்றதை வந்து இந்த இடத்துல ஃபுல்லா, அதாவது இந்த OMR ரோட் எந்த ஸ்ட்ரெச்சா இருந்தாலும் சரி, நம்ம மத்த இடத்துல பிக்கப் அண்ட் டிராப் நம்ம சார்ஜ் பண்றோம். OMR ரோட பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அது பண்ணி தரலாம். ஆமா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பிக்கப் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்றாங்க. அதாவது இந்த OMR ரோட்ல இருக்கக்கூடிய எந்த ஸ்ட்ரெச்ல இருக்கிற எந்த ஒரு ஐடி பீப்புள்ஸ் ஒர்க் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ பிக்கப் ஃப்ரீ டிராப் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதான் பிளான். சோ அவங்க ஆபீஸ் வரும்போது மொபைல் சப்மிட் பண்றாங்க, இன் பிட்வீன்லயே அது ரெடியா அவங்க கைக்கு நீங்களே அது டெலிவரி. ஆமா, நம்மளே அதை டெலிவரி பண்ணிடலாம். சோ OMRல இருக்க ஐடி பீப்புள்ஸ்க்காக நம்ம இதை வந்து சொல்லியிருக்கோம். இது இல்லாம மத்த பிரான்ச்சை கம்பேர் பண்றப்ப இந்த OMR பிரான்ச் வந்து என்னன்னா மொபைல் மட்டும் கிடையாது, லேப்டாப் ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா ஐடி பீப்புள் கண்டிப்பா அந்த லேப்டாப்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, லேப்டாப்ஸ் ஓரியன்டடா இருக்கும். சோ அதுவுமே சேம் டேல நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஆமா, லேப்டாப்புமே சேம் டேல டெலிவரி பண்ணிடலாம்ன்றத கமிட்மெண்டா கொடுக்குறோம். சோ இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு லேப்டாப் இஷ்யூக்காக அவங்க வந்து நம்மள கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மொபைல் இஷ்யூக்காக நம்மள கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்க போறீங்க. இருந்தாலும் அவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணி அந்த டைம் கூட சேவ் பண்றதுக்கு நம்மளோட வெப்சைட் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம், நம்ம வெப்சைட் கீழ கொடுத்துருங்க. யாரா இருந்தாலும் வெப்சைட் உள்ள போனாலே போதும், எல்லாத்தோட டீடைல்ஸ் அதுல இருக்கும். நம்ம வெப்சைட்ல வந்து 2000 மாடல், அதாவது மொபைல்ல 2000 மாடலுக்கு உள்ள மாடல்ஸ் உள்ள இருக்கு. அதுக்கான ஒரு மாடலுக்கும் 10 ல இருந்து 15 ஸ்பேர்ஸ், என்னென்ன ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம்க்கு என்ன ஸ்பேர் இருக்கும், அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், அது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். சோ கஸ்டமர் வந்து உள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுல என்ன தேவைப்படுது, எவ்வளவு ரூபாய் ஆகும், என்னோட சர்வீஸ்க்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும். அந்த கஸ்டமர் அதே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா மட்டும் போதும், நம்மளோட பீப்புள்ஸ் போய் பிக்கப் பண்ணி அதை உங்களுக்கு ரெடி பண்ணி திருப்பி அவங்களுக்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. ப்ரோ, இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு காம்படிட்டர் அப்படின்னு இருப்பாங்க. சோ இங்க OMRல இருந்து உங்களுக்கு காம்படிட்டர் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா? உங்களுக்கு எப்படி அந்த காம்படிஷன் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பேசிக்கா நீங்க கேட்ட மாதிரி நமக்கு ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் நடக்குதுன்னா கண்டிப்பா காம்படிட்டர் இருக்கணும். காம்படிட்டர் இருந்தாதான் அந்த இடத்துல வந்து பிசினஸ் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஸ்ட்ரென்த் தெரியும், அட் சேம் டைம் ஒரு காம்படிஷன் இருந்தாதான் அங்க அந்த பீப்புள்ஸ் இருக்காங்க, அந்த காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். நமக்கு எல்லா இடத்துலயுமே காம்படிஷன் இருக்கும். சேம் லைக் தட் OMRலயும் காம்படிஷன்ஸ் இருக்கு, பக்கத்துல நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கு. சோ அவங்க அவங்களோட பெஸ்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்கோம். சோ நம்மளோட பெஸ்ட் எப்பவுமே நம்ம இடத்துல பார்ப்போம்னா, இப்போ மக்களே வந்து இதுல பாக்குறாங்கன்னா ஆன்லைன்ல தான் போய் பார்ப்பாங்க. இவங்க நல்லா பெஸ்டா பண்றாங்களா இல்லையா, ரேட்டிங்ல பார்ப்பாங்க, ரிவ்யூஸ்ல பார்ப்பாங்க. சோ நம்மளோட ஸ்டோர்ஸ் எல்லாமே A to Z 7 பிரான்ச்சுக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணா கிடைக்கும். நீ செல்போன் டாக்டர்னு போட்டு அந்த லொகேஷனை போட்டா போதும், அந்த லொகேஷனோட ஃபீட்பேக் நீங்க பாத்துக்கலாம். அது மாதிரி பார்த்தா இப்போ இந்த OMR பிரான்ச் இந்த ஸ்டோருக்கு நம்ம 5 ஸ்டார் ரேட்டிங் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 5 out of 4.9 கூட இல்ல, 5 out of 5 ஸ்டார் ரேட்டிங். அது 200+ பீப்புள்ஸ் வந்து நமக்கு ரேட்டிங் பண்ணிருக்காங்க வித்தின் 2 months ஆஃப் டைம். ரொம்ப நாளா அவளை நம்ம நடந்து 2 மாசத்துல இது நமக்கு நடந்திருக்குன்னா நம்மளோட பெஸ்ட் ஆஃப் சர்வீஸ் எப்படி இருக்குன்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாம இப்போ காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்றப்போ நம்ம என்ன பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியமா இல்லையா? சோ ரேட்டிங் வந்திருக்கு, அது எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ அதுக்கு வந்து ரீசன் வந்து எல்லா இடத்துல இருக்க 699 ஆஃபர் இங்கேயுமே இருக்கு. நம்ம வந்து கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 699 ல இருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம நம்ம கிட்ட கம்பேர் வித் எனி அதர் ஸ்டோர் நம்ம கிட்ட வாரண்டியோட சர்வீஸ் கிடைக்கும். சோ இப்போ நான் எந்த ஒரு ஐடி பீப்புளோ நார்மல் பீப்புளோ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நான் ஒரு சர்வீஸ் பண்றேன் எனக்கு அதுக்கு வாரண்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நான் தைரியமா பண்ணலாம், அதோட குவாலிட்டி வாரண்டியில பேசலாம். இப்போ ஒரு பொருள் குவாலிட்டியா இருந்தா அதுக்கு வாரண்டி கொடுக்க முடியும். சோ நான் போறது குவாலிட்டியான பொருள்ன்றது தெரியும்னா அது வாரண்டி இருக்கணும். சோ அந்த வாரண்டி சர்வீஸ்ன்றது நம்மளோட ஸ்டோர்ல கிடைக்கும். நம்ம வந்து டிஸ்ப்ளே ரீப்ளேஸ்மெண்ட் 100 days வாரண்டி கொடுக்குறோம், அதே பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் 6 month வாரண்டி. சோ இதெல்லாம் நம்மளே வந்து நம்ம பல்கா பண்றதுனால நமக்கு வாரண்டி நமக்கும் கிடைக்குது, நமக்கும் கொடுக்க முடியுது. சோ இதுதான் விஷயம், நம்ம வாரண்டி கொடுக்குறோம்ன்றது. இன்னொன்னு வந்து விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஐ மீன் நம்மளோட ஸ்டோரி இப்போ OMRல இருக்கும், இதே மாதிரி நம்ம காம்படிட்டர் OMRல இருப்பாங்க. பட் இதோட ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது அந்த ஸ்டாக் வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். எனக்கு ஒரு சர்வீஸ் நமக்கு வரதுல ஒரு நாளைக்கு 10 சர்வீஸ் வரலாம், நம்ம என்ன டெலிவரி பண்ணி கொடுத்தோன்றதுல தான் நம்மளோட குவாலிட்டியே பேச முடியும். கரெக்டா? 10 சர்வீஸ்னா நான் 2 தான் டெலிவரி பண்ண, மிச்சம் 8 டெலிவரி பண்ணா 8 டெலிவரி பண்ண 2 தான் டெலிவரி பண்ணா அதுவுமே ராங் தான். 10 கொடுத்தா 10 நான் டெலிவரி பண்ணி தரணும். சோ அதுக்கு தான் என்ன நம்பி சர்வீஸ் கொடுக்குறாங்க. சோ நான் இந்த இடத்துல என்னன்னா எனக்கு வந்து அந்த ஸ்டாக் கனெக்டிவிட்டியை நான் என்ஷூர் பண்ணணும். கரெக்டா? இப்போ நீங்க ஒரு மத்த ஸ்டோர்ல எல்லாம் போய் கொடுக்குறீங்க, சோ 1 day கேக்குறாங்க, 2 day டைம் கேக்குறாங்கன்னா 1 day 2 day நம்ம மொபைல்ல இருக்க முடியாது. யாரும் ஸ்பேர் மொபைலோட வீட்ல வாழ்றது இல்ல, அவங்க மொபைல் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ்ல வேணும், 3 ஹவர்ஸ்ல வேணும், சேம் டேல வேணும், அட்லீஸ்ட் எனக்கு இன்னைக்கு கொடுத்தா இன்னைக்கே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட இதுல 2 ஸ்லாட் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம். மார்னிங் கொடுத்தா ஈவினிங் குள்ள அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம், 3 o'clock 4 o'clock கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுவே அவங்க ஈவினிங், அதாவது 3 o'clock 4 o'clock 7 o'clock குள்ள
தராங்கன்னா அவங்க நைட் க்ளோசிங் கூட வாங்கிக்கலாம். சோ நம்ம சேம் டே டெலிவரியே 2 ஸ்லாட்ல கொடுப்போம். சோ சேம் டேனா காலையில கொடுத்தா நைட்ன்ற கதை இல்ல, காலையில கொடுத்தா ஈவினிங் கொடுத்தா நைட்டுக்குள்ள. சோ இதுதான் நம்மளோட இதுன்றதுனால சோ இங்க யாராவது ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க, எனக்கு லேட் ஆக கூடாது, என் சர்வீஸ் உடனே ஆகணும், எனக்கு பிக்கப் பண்ணி டெலிவரி கொடுக்கணும், அட் த சேம் டைம் எனக்கு வாரண்டி வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா செல்போன் டாக்டர் இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ். கண்டிப்பா. இப்போ நீங்க பாத்திருப்பீங்க, அது ரொம்ப வைரலா போயிருக்கு. எப்படின்னா அந்த A2D சேனல் இருக்குல்ல ப்ரோ, அவர் வந்து அந்த மொபைல் ஏதோ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் வந்திருக்காரு. அது அங்க வந்து ஒரு 2-3 பேரை வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாருமே பாத்திருப்பாங்க. அவரு ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபர். அவருக்கே அந்த கதினா இப்ப காமன் பீப்புள் எப்படி ப்ரோ அங்க வந்து பண்ணுவாங்க சொல்லுங்க? அது கூட நைட்டு கூட கிடையாது, காலையிலேயே அது நடந்திருக்கு. நீங்க இந்த क्वेश्चन ஏன் கேக்குறீங்க? நம்ம ரெஜிஸ்ட்ரேட்ல பல வருஷமா இருக்கறோம்ன்றது நீங்க கேக்கலாம். அதுல 2 பிரான்ச் வச்சிருக்கீங்க நீங்க. கரெக்ட் தான். சோ அவருக்கு நடந்த விஷயம் வந்து என்னன்னா அது அன்எக்ஸ்பெக்டட், அது ரெஜிஸ்ட்ரேட் இல்ல. எந்த ஸ்ட்ரீட்ல அந்த ஆளுங்க இருந்தாலும் அது நடந்திருக்கு. ஏன்னா அங்க இருக்கிறவங்க வந்து அவங்க ட்ரங்கர்ஸ் மாதிரி இருந்தாங்க பாக்குறதுக்கு. சோ அவங்களோட விஷயம் வந்து என்னன்னா இந்த பையன் ஏதோ வீடியோ எடுத்துட்டு போறான், நம்ம ஏதோ தப்பா வீடியோ எடுத்துட்டு யாரே போட்டு கொடுத்துறோம் ஓகே அந்த மாதிரி வைதரவே பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம இது ரெஜிஸ்ட்ரேட்ல நம்ம வந்து ஆல்ரெடி சங்கத்துல தான் இருக்கிறதுனால அந்த பர்టిక్యులர் டேவே அவங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுத்து நெக்ஸ்ட் டேவே போலீஸ் அவங்க கொடுத்தாங்க. அது வீடியோ நீங்க பார்த்தேன். சோ நாங்க இமிடியேட்டா அந்த ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. ஆமா, செல்போன் டாக்டர் பிராண்ட் சர்வா A2D பிரதர் உங்களுக்கு வந்து அதனால கண்டிப்பா நீங்க ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா எங்க சைடுல இருந்து உங்களுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஆனா இதே மாதிரி மத்த யாருக்கும் நடக்க கூடாதுன்றதை நாங்க என்ஜாய் பண்ணி போலீஸ் இப்ப அங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம். அட் சேம் டைம் சங்கத்துல இருந்து CCTV கேமரா வச்சிருக்காங்க, நைட் அங்க வாட்ச்மேன் வச்சிருக்காங்க. சோ எந்த ப்ராப்ளமும் ஆயிடக்கூடாது. கஸ்டமர் அவங்க தான் நமக்கு வந்து ஒரு கிங்னு சொல்லி சொல்லலாம். சோ அங்க வர்ற கஸ்டமர் அவர் சொல்லிட்டு போற வீடியோ லாஸ்டா சொல்லுவாரு, இனிமேல் என் லைஃப்ல நான் ரிஜிஸ்ட்ரேட் பக்கமே வர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போயிருந்தாரு. பட் இது வந்து நடந்தது வந்து கடைக்காரங்களால இல்ல, அங்க இருக்கிற கடைக்காரங்க எல்லாருமே ஜெனுவனா பிசினஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சில ட்ரங்கர்ஸ் பண்ற வேலைனால அங்க இருக்கிற எல்லாருக்குமே தப்பான பேர் ஆயிடுச்சு. சோ இனிமேல் அது நடக்காதுன்றது நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது யாராவது ஒருத்தவங்க இருந்து ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம உங்களுக்கு நம்பர் தர சொல்றேன், கீழே நம்மளோட சங்கத்தோட நம்பர் நீங்க கீழே கொடுங்க. அந்த நம்பருக்கு வந்து போன் அடிச்சு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இன்கேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க, அவங்க யாராவது அபியூஸ் பண்றாங்க இல்ல உள்ள இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது சீட் பண்ற மாதிரி ஃபீல் ஆனாங்கன்னா நான் ஒரு நம்பர் சொல்றேன், அந்த நம்பர் மென்ஷன் பண்ணுங்க. அவங்க அங்க போன் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அது உடனே ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க வித் போலீஸ் சப்போர்ட். ஓகே ஓகே. இப்போ வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் ஏதாச்சும் ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்களா? ஏன்னா இப்போ உங்க மொபைல் ஆப் அந்த மாதிரி புது கான்செப்ட்லாம் கொண்டு வரீங்க. சோ இனிமேல் ஃபியூச்சர்ல இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்க? ஆமா, ஃபியூச்சர் பிளான் நம்மளை பொறுத்தவரை எக்ஸ்பான்ஷன்ஸ் தான். அக்ராஸ் த சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகணும், அக்ராஸ் த ஸ்டேட் எக்ஸ்பேண்ட் ஆகணும், ஸ்டேட்டை விட்டு வெளியில கூட நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகணும். இதுதான் நம்மளோட பிளான். இப்போ இமிடியேட் பிளானா புதுசா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நிறைய இடத்துல ஏஎம்சின்றத ஒன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஏசிக்குலாம் பாத்தீங்கன்னா ஏஎம்சி போடுவாங்க. ஏசி, இந்த லேப்டாப் இதெல்லாம் வந்து ஏஎம்சி போடுவாங்க. இது வரைக்கும் மொபைலுக்கு ஏஎம்சி போட்டதா நான் பெருசா கேள்விப்படல. ஏன் செல்போன் டாக்டர்ல வந்து மொபைலுக்கு ஏஎம்சி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட். சோ அது ரிலேட்டடா நம்ம வந்து எல்லா ஸ்டோர்லயும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன லான்ச் பண்ண போறோம்னா மொபைலோட ஏஎம்சி பிளான். அதாவது இப்போ நீங்க ஒரு இண்டிவிஜுவல் உங்க மொபைல் வச்சிருக்கீங்க, உங்க மொபைலுக்கு நீங்க நம்ம ஸ்டோர்ல ஏஎம்சி போறீங்கன்னா உங்களுக்கு வித் ஜிஎஸ்டியோட ஏஎம்சியோட உங்களுக்கு ஒரு பில் கொடுத்துருவாங்க. அதுல வந்து உங்களோட பர்டிகுலர் மொபைலோட ஐஎம்ஐ நம்பர் நம்ம டேக் பண்ணி வச்சிருவோம். உங்க மொபைலுக்கு நெக்ஸ்ட் 1 இயர் அந்த நெக்ஸ்ட் 1 இயர்ல என்ன ப்ராப்ளம் ஆனாலும் சரி வித்வுட் சர்வீஸ் சார்ஜ்ல உங்களுக்கு பண்ணி தரலாம் அப்படின்றது அந்த பிளான். இது ஒரு பிளான், இது இண்டிவிஜுவல்ஸ். அதே மாதிரி ஏஎம்சி ஃபேமிலி பேக்னு இன்னொன்னு இருக்கு. அதாவது என்டையர் உங்க ஃபேமிலியே ஆட் பண்ணிக்கலாம். உங்க ஃபேமிலில எந்த மொபைல், அதாவது நீங்க யாரும் ஒரு 5 பேர் ஆட் பண்றீங்கன்னா அந்த 5 பேருக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஆகுதோ அந்த 1 இயர் பர்டிகுலர் பீரியட்ல நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அந்த பிளான். சோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் பிளான். நீங்க கேட்டது இது நாட் ஒன்லி ஃபார் OMR பிரான்ச், அக்ராஸ் தி ஸ்டோர் எல்லா ஸ்டோர்லயும் இது அவைலபிளா இருக்கு. ஓகே சரி ப்ரோ, இப்போ வந்து நீங்க சர்வீஸ் பண்றதுக்கு வாரண்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. சோ அப்போ வாரண்டி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா 100% ஜென்யூனான ஒரிஜினல் அந்த ஸ்பேர்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ சப்போஸ் கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் காப்பி அந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்களா ஸ்பேர்ஸ், இப்போ டிஸ்பிளே போயிடுச்சுன்னா எனக்கு கம்மி ரேட்ல போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பண்றீங்களா? பேசிக்கலி நிறைய பேர் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரிஜினலுக்கு தான் வாரண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் இருக்கிறதுலே ஒரு தப்பான டாக். ஏன்னா ஒரிஜினல் பேசிக்கலி இப்போ ஒரு ஐபோன் எடுத்துக்கோங்க, இல்ல சாம்சங் எடுத்துக்கோங்க, எது வேணா எடுத்துக்கோங்க, அது ஒரிஜினல்ன்ற மீனிங் என்ன அர்த்தம்னா ஒரிஜினல்னா அதை ப்ரொடியூஸ் பண்றது பர்டிகுலர் பிராண்டா இருக்கும். இப்போ ஐபோனோட பிராண்டுக்காரங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் கால்ட் ஒரிஜினல். ஐபோனோட சாம்சங் கம்பெனிக்காக ப்ரொடியூஸ் பண்றாங்க, மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, கொடுக்குறாங்கன்னா அது சாம்சங்கோட ஒரிஜினல். ஓகேவா? இது யாரால ஒரு இதுக்கு வாரண்டி கொடுக்க முடியும்ன்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். யார் ஒருத்தவங்க மேனுஃபேக்சரரோ அவங்க தான் அதுக்கு வாரண்டி கொடுக்க முடியும். கரெக்ட்டா? இப்போ நான் சாம்சங்க்கு நான் வாரண்டி தரேன் செல்போன் டாக்டர்னு சொன்னா அது ஃபேக். ஐபோனுக்கு நான் வாரண்டி தரேன்னு சொன்னா அது ஃபேக். நாங்க வாரண்டி தரதெல்லாம் எங்களோட பிராண்ட் டிஸ்பிளேக்கு தான் நாங்க வாரண்டி தரோம். எங்களோட பிராண்ட் டிஸ்பிளே எல்சிடில இருக்கு, எல்இடில இருக்கு, AMOLEDல கூட இருக்கு. ஓகே, யாராவது ஒரிஜினல் டிஸ்பிளே தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மாடல்ஸ் வரைக்கும் நமக்கு வாரண்டில கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபோனுக்குலாம் வந்து நமக்கு என்னன்னா நம்ம டைரக்ட் ப்ரொக்யூர்மென்ட் பண்றதால ஐபோனுக்கு வாரண்டி வரும். அதே மாதிரி OnePlus, கூகுள் பிக்சலோ இதுக்கெல்லாம் வந்து வாரண்டி வராது, பட் சேம் ஒரிஜினல் தான். ஏன்னா நமக்கு வெளியில வர்றப்பவே வாரண்டி வாய்ப் பண்ணி தான் கொடுப்பாங்க. சோ சில பேர் அதை புரிஞ்சுக்காம எனக்கு ஒரிஜினலுக்கு ஏன் வாரண்டி வரல, உங்க பிராண்டுக்கு வாரண்டி வருது அப்படின்னு கேட்பாங்க. நம்மளோட பிராண்ட் நம்ம கிட்ட இருக்கு,
நம்மளோட பிராண்ட் குவாலிட்டி நமக்கு தெரியும், நமக்கு அது ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம கம்பெனிக்கு ரிப்பேர் ஆரம்பிச்சிடலாம். சோ அதனால நமக்கு அது வாரண்டி இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி எல்சி கம்பேட்டபிள் மாடல் எல்சிடியா இருந்தாலும் சரி எல்இடியா இருந்தாலும் சரி வித் வாரண்டியோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஏன்னா ஒரிஜினல் எல்லாம் காஸ்ட்லி இருக்கும், 5000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு வாரண்டி இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு கூட இருக்கு நம்ம கிட்ட. 1500 ரூபாய் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சோ எல்சிடியோ எல்இடியோ எது இருந்தாலும் நம்ம கிட்ட வாரண்டி வித் வாரண்டியோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பிராண்டுக்கு 100% வாரண்டி இருக்கு நம்ம கிட்ட. சோ ப்ரோ இப்போ வந்து ஃபைனலா ஒரு கேள்வி. இப்போ இது வந்து OMR, இங்க வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு, பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அமேசான். ஆமா, அதுவும் இருக்கு. இப்போ அங்க இருந்து யாராச்சும் மொபைல் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பண்றாங்க. இப்போ அந்த கம்பெனில இருக்கிற எல்லாருமே அந்த இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா அதை பண்ண முடியுமா உங்களால? கண்டிப்பா பண்ணலாம். அதாவது இந்த OMR ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1000 கம்பெனிஸ் இருக்கும். நிறைய எனக்கு தெரியல, 1000 நான் நினைக்கிறேன் 1000 கம்பெனிஸ் இருக்கும். சோ ஒரு கம்பெனிலயும் நிறைய எல்லாருக்கும் ப்ராப்ளம் வருது. நீங்க சொல்றது வந்து என்ன சொன்னா கம்பெனி டை அப்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு கம்பெனில சில பேர் இப்போ கம்பெனினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பர்டிகுலரா ஒரு சர்வீஸ் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மெயின்டைன் பண்ற மாதிரி அந்த டை அப் பண்ணிப்பாங்க. சோ அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த மாதிரி தான். இப்போ இந்த வீடியோ இன் கேஸ் நாங்க இந்த ஏரியால இருக்க OMR இருக்கிற ஏதாவது ஒரு கம்பெனில இருக்கிற ஒரு HR பாக்குறாரு, இல்ல ஒரு MD பாக்குறாரு அப்படின்னா இந்த கேள்வி வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. This means நம்ம செல்போன் டாக்டர் பிராண்ட் சைடுல என்டையர் ஒரு கம்பெனிக்கே டை அப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம தாராளமா பண்ணி கொடுக்கலாம். நம்ம இப்ப என்னென்னலாம் பண்றோமோ அதுல இருந்து ஒரு ஸ்டெப் ஃபர்தர் முன்னாடி போய் அவங்களுக்கு இன்னும் அடிஷனலா என்ன பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்து அவங்க பெஸ்ட் இன் ரேட்ல நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். சோ இந்த வீடியோ யாராவது பாக்குறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்பெனியோட டை அப் பண்ணணும், இந்த பிராண்ட் டை அப் பண்ணிக்கணும், டை அப் பண்ணி அவங்க அதனால அவங்களுக்கு சர்வீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களோட சர்வீஸ் பாயிண்ட் ஏரியால போய் பண்ணி கொடுக்கணும். நம்ம யாருக்குமே அங்க போய் பண்ண மாட்டோம். நம்ம எப்பவுமே நம்ம ஸ்டோருக்கு தான் வரப்போம், இல்ல பிக்கப் டிராப் பண்ணுவோம். ஆனா ஒரு கம்பெனியா இருக்கிறாங்க, எங்க கம்பெனிக்கு வந்து திடீர்னு ஒரு 10 டிவைஸ்க்கு நம்ம பண்ணணும், நீ இங்க வந்து பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுக்க முடியும். பல்க் குவான்டிட்டில வர்றப்போ நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா மிஷினரிஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் பண்ணணும், அதனால சொல்லுவோம். சோ அந்த மாதிரி அவங்க ஸ்பேஸ் கொடுப்பாங்க, அங்கேயே பண்ணி கொடுக்க முடியும்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். தாராளமா நம்ம டைப் பண்ணிக்கலாம். சோ நமக்கு இதுக்கு நீங்க பர்டிகுலரா யார்கிட்ட பேசணும்ன்ற கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கீழே நீங்க தெளிவா கொடுத்துருங்க. தேவைப்படுறவங்க யாராவது உங்க கம்பெனில டைப் பண்ணணும்னா நீங்க நம்ம செல்போன் டாக்டர் பிராண்ட தாராளமா டைப் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ப்ரோ, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேசுவோம். ஸோ இந்த வீடியோலையும் இந்த OMR பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா OMR நியர்பை யார் இருந்தாலும் கண்டிப்பா இந்த செல்போன் டாக்டருக்கு வாங்க. செல்போன் டாக்டர்ன்றது ஷாப் கிடையாது, அது ஒரு பிராண்ட். அப்படி கிரியேட் பண்ணிட்டாரு ப்ரோ. ஸோ சென்னையிலே பார்த்தீங்கன்னா 7 அவுட்லெட்ஸ் இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா அவுட்லெட்ஸும் கவர் பண்ணியிருந்தோம். இந்த OMR தான் கவர் பண்ணல. ஃபைனலாக இதுவும் நம்ம கவர் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு மொபைல் இஷ்யூஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி AMC கான்செப்ட் வந்து ஃபியூச்சரில் அந்த பிளான்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து செல்ஃபோன் டாக்டர்ல புதுசாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரான்சைஸ் தேவைப்பட்டா கூட ப்ரோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த நம்பரை நான் கொடுத்துறேன். ஃப்ரான்சைஸ் பத்தி கூட நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஷாப் வந்து உங்க லொகேஷன்ல வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரான்சைஸ் மூலமா நீங்க பண்ணலாம். அது வந்து டீடைல்ஸ் வேணும்னா ப்ரோ நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தென் பை.